போலி வல்லமை. நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவர் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும். உபாகமம் 13:2. சமீப காலங்களில் மிகவும் பிரபலமாயிருந்த சில சாமியார்கள் பல்வேறு குற்ற நடவடிக்கைகளுக்காகவும் ஒழுக்கக்கேடான செயல்களுக்காகவும் காவல்துறை நடவடிக்கைகளை சந்திக்க நேர்ந்தது. அவர்களுடைய குற்ற செயல்களும் ஒழுக்கக்கேடுகளும் பத்திரிகைகளாலும் தொலைக்காட்சி சேனல்களாலும் சந்தேகமற்ற முறையில் மிகவும் தெளிவாக வெளியரங்கப்பட்டன. இறை பக்தி போர்வையில் அவர்கள் செய்தவை மிகவும் வெட்கக்கேடானவைகள். ஆயினும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளோர் அவர்களை தெய்வீகமானவர்களாகவும் மிகுந்த வணக்கத்திற்குரியவர்களாகவுமே பார்க்கின்றனர். அவர்களின் பொய், புரட்டு, ஏமாற்று ஆகியவற்றை கடந்து அவர்களை மதிக்கத்தக்கவர்களாக அநேகர் பார்ப்பதேன்? அவர்களிடமும் அவர்கள் பார்க்க நேர்ந்த சில வல்லமையான செயல்கள், அவர்களை குறித்து பலர் சொன்ன அபூர்வ சக்தி செயல்கள். உண்மை என்ன? வல்லமை உடையவர்களிடம் எவ்வளவு ஒழுக்கக்கேடுகளும் குற்ற செயல்களும் இருந்தாலும் அவர்கள் வல்லமையையே மேன்மையாக எண்ணுகின்றனர். வல்லமையான செயல்களை உடையவன் சுவாப ரீதியாக பிசாசாக இருந்தாலும் அநேகர் அவர்களை தெய்வீகமாகவே பார்க்க விரும்புகின்றனர். இதே விதமான ஒரு தவறான மனநிலை ஏராளமான கிறிஸ்தவர்களிடமும் உள்ளது. இது துக்கத்திற்குரியது, வெட்கத்திற்குரியதும் ஆகும். உண்மையான தேவ ஊழியர் எவரும் ஒழுக்கம் தவறிக்கொண்டே ஊழியம் செய்ய மாட்டார். பண ஆசை சார்ந்து செயல்படுபவர்களோடும் கள்ள உபதேசம் செய்கிறவர்களோடும் ஆடம்பரவாதிகளோடும் ஒருபோதும் தேவன் இருக்க மாட்டார். அவர்களிடம் வல்லமை காணப்படலாம். அவர்கள் நோய்களை குணமாக்குகிறவர்கள் போலவும் பிசாசுகளை துரத்துகிறவர்கள் போலவும் தீர்க்கதரிசிகள் போலவும் தோன்றலாம். ஆயினும் அவர்கள் சத்தியத்தின்படி யோக்கியமாக வாழாவிட்டால் அவர்களோடு தேவன் இல்லை. அவர்களிடம் வெளிப்படுவது தேவ வல்லமை அல்ல, அது சாத்தானின் போலி வல்லமை. ஜனங்களை கீழே விழ செய்கிறவர்கள், நடன ஆராதனை நடத்துகிறவர்கள் யாவரும் போலியான ஊழியர்களே. அவர்களிடம் உள்ள வல்லமை தேவ வல்லமை அல்ல. அவர்களை தேவ ஊழியர்களாக கனப்படுத்துவது பரிசுத்தமான தேவனை கனவீனப்படுத்துவதற்கு உரிய செயலாகும். சிந்தனைக்கு. இறைவனின் விதிகளை மதித்து வாழத் தயங்கினால் சாத்தானின் சதி வலைகளில் மயங்கி விழ நேரிடும். ஆமென்.